ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஒரு நல்ல விஷயம். அது 2012 வருஷத்தில் தமிழகத்திலே ஒரு சின்ன கிராமம் யாசின் என்ற ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகும் வழியில் ஒரு பேக் கிடைத்தது. அந்த பேக்கில் 50,000 ரூபாய் பணம் இருக்கிறது. ஸ்கூலுக்கு போனதும் அந்த பேக் அவங்க கிளாஸ் டீச்சரிடம் கொடுத்து விட்டான். அந்த டீச்சர் போலீஸுக்கு ஒப்படைத்தார். ஆனால் கிடைத்த அந்த 50,000 ரூபாய் பணத்தை ரொம்ப ஹானஸ்டாக கொடுத்த அந்த பையனை போலீஸ் டிபார்ட்மெண்ட் பாராட்டினார்கள். ஆமாம், உனக்கு கிடைத்த அவ்வளவு பணத்தை நீ எடுத்துக்கொள்ளாமல் ஏன் எங்களிடம் ஒப்படைத்தாய் என்று கேள்வி கேட்டனர். போலீஸ், சார், அந்த பணம் யாரோ கஷ்டப்பட்டு சம்பாதித்தது. அது மட்டும் இல்லாமல் அது எந்த நல்ல காரியத்துக்காக எடுத்து போகின்றார்களோ அது என்னுடைய பணம் அல்ல, எனது இல்லாத பணம், எனக்கு எதுக்கென்று பதிலளித்தான். அந்த பேச்சுக்கு சாட்டிஸ்ஃபை ஆன போலீஸ் யாசினுக்கு ஏதாவது ரிட்டன் கிஃப்ட் தர வேண்டும் என்று நினைத்தனர். அவர்கள் அவனை பார்த்து, யாசின், நீ செய்த இந்த நல்ல காரியத்துக்கு உனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் தர வேண்டும் என்று எங்கள் டிபார்ட்மெண்ட்டு நினைத்து கொண்டிருக்கின்றது. உனக்கு என்ன வேண்டுமோ கேட்ட பிறகு என்னுடைய ஃபேவரட் ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை பார்க்க வேண்டும் என்று சொன்னான். இந்த விஷயம் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரிந்த உடனே யாசினை வீட்டுக்கு வர சொல்லி, எவ்வளவு சின்ன வயசினிலே உனக்கு குட் வேல்யூஸ் அண்ட் மாரல்ஸ் கற்றுத்தந்த அவனுடைய பேரண்ட்ஸையும் பாராட்டினார். அது மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு கோல்டு செயின் கிஃப்டாக தந்து அவனுடைய ஃபியூச்சர் எஜுகேஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி முழுவதுமே சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கொண்டார். தமிழக அரசு ஸ்டூடெண்ட்ஸ் மாரலிட்டி மற்றும் வேல்யூஸ் உயர்வதற்கு யாசின் செய்த அந்த வேலையை செகண்ட் கிளாஸ் சிலபஸில் சேர்த்தியது. தாய் தந்தையர் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பணம், ஆஸ்தி, அந்தஸ்து கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் குட் கல்ச்சர், எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ் கற்றுத்தந்தால் அவை குழந்தைகளுடைய வாழ்வில் விலை மதிக்க முடியாத சம்பதையாக மாறும் என்பதற்கு இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போதும் நண்பா. யாசின், நீ பல்லாண்டு வாழ்க, வாழ்க வளமுடன். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.